ஹே பெண்களே, எழுந்திருங்கள். வாவ், நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் தொலைந்து போய்விட்டோம். என்ன நடக்கிறது? எனக்கு புரியவில்லை. அங்கே யார்? எங்களுக்கு ஒரு சவால் உள்ளது. சரி, நான் இதை அழுத்துகிறேன். இதை இப்போது என்ன நடக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமாம், பார்க்கலாம். ஓ அருமை, உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்களிடம் இந்த சுவையான பொருளின் முழு வாளி இருக்கிறது. நான் முயற்சி செய்கிறேன். இது நம்ப முடியாதது. அதனால பிடி. ஓ, இது என்னை ஊற்றுகிறது. நான் முழுவதும் நனைந்து ஒட்டிக் கொண்டிருக்கிறேன். எதையும் பார்க்க முடியவில்லை. அது முடிந்தது. வாளியை எடு. அது என்ன? ஏன் நீ அதை செய்வாய்? ஓ பாவம்! என்ன? நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இதை எடுக்க வேண்டும். இது நறுமணம் மற்றும் சுவையாக இருக்கிறது. அதை நக்க வேண்டும். இப்போது நீ. எல்லா பொத்தான்களையும் ஒரே நேரத்தில் அழுத்துவேன் என்று நினைக்கிறேன். அண்ணா, சரி சரி, இது எதற்கு வழிவகுக்கும்? ஓ வாவ், எல்லா நிறங்களிலும் திரவ இனிப்புகள். எனவே எனக்கு இவை இருக்கின்றன. நான் அதை இப்போது பெறுவேன். இப்போது நான் இதையெல்லாம் உங்கள் மேல் ஒரே நேரத்தில் ஊற்றுவேன். இதோ. வாவ்! ஓ, முழு வானவில் எண்ணெய் மழையாக பொழிகிறது. ஓ, இது சுவையாக தோன்றுகிறது. ஆனால் இது பயங்கரமாக உள்ளது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. என்ன சுவையான விஷயம்? எம்மா, குடி குடி. நீயே அழுத்தினாய். நான் எதில் இருக்கிறேன்? ஓ, அங்க என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் குறைந்தபட்சம் பார்க்க வேண்டும். நான் கிட்டத்தட்ட சுத்தமாக இருக்கிறேன். பிங்கோ. சரி, எந்த பொத்தானை அழுத்த வேண்டும்? இந்த சிவப்பு பொத்தானை. சரி, நான் பிடித்தேன். ஆம் தி, இந்த குழா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. எவ்வளவு அருவருப்பானது. கரப்பான் பூச்சிகள். சரி, இப்படி. என்ன இருக்கிறது? ஓ ஓ, என்ன ஒரு கனவு! பயங்கரம்! கரப்பான் பூச்சிகள். அவை என் முடியில் இருக்கின்றன. வெளியே போங்க கெட்டவங்களா. ஓ இல்ல, கரப்பான் பூச்சிகள். அவை எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஏன் அறை முழுவதும்? சரி, என்ன ஒரு கனவு. அவற்றை எப்படி நீக்குவது? நான் இப்போது உங்களை எல்லாம் கொல்லப் போகிறேன். புரிகிறதா? என்ன? ஓப்ஸ், நீங்க தேன் மற்றும் முழு குவியல் இறகுகளை பெறுகிறீர்கள். இதோ இப்போது உங்களை ஒரு இனிப்பு கோழியாக மாற்றுவோம். ஓ, இந்த அருவருப்பான கரப்பான் பூச்சிகளை நான் நீக்கிவிட்டேன் போல இருக்கிறது. நான் தேனை திறந்து பிடிக்கிறேன். இல்லை. ஓ, அருவருப்பான பொருள் மீண்டும் என் மேல் ஊறுகிறது. நான் முழுவதும் அழுக்காகிவிட்டேன். கீழே நீளமாக. இது அருமையாக மணக்கிறது. இப்போது மேலும் இறகுகள். இதோ. ஓ, என்னோட மேலே ஏதோ பொழியுது. அது என்ன? ஓ இல்ல, இனி கோழி மாதிரி இருக்கிறாய். என் உடல் முழுவதும் இறகுகள் மூடப்பட்டுள்ளது. இதை எப்படி நீக்குவது? ஓ, ஒரு கோழி. வாருங்கள், பொத்தானை அழுத்துங்கள். வாங்க, இந்த முறை எதை தேர்வு செய்ய வேண்டும்? இதைதான் தேர்வு செய்யலாம். என்ன கிடைச்சது? சுவாரஸ்யமா உள்ளது. ஓ அருமை, இது ஸ்லைம். எனக்கு ஒரு பெரிய பாட்டில் ஸ்லைம் உள்ளது. இது ரொம்ப நீளமா இழுக்குது. அதுவே அருமை. ஆகவே அதை உங்க மேல ஊற்ற நேரம் வந்துச்சு. அப்படியா? இந்த முறை என்ன? ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. நான் முழுவதும் திரவமான ஒன்றில் இருக்கிறேன். என்ன இது? நான் எதையும் பார்க்க முடியவில்லை. இது சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ, இதை எப்படி நீக்குவது? என்ன நடக்கிறது? ஓ, உதவுங்கள். நான் ஒரு மெர்மேன் போல இருக்கிறேன். அப்படியா? அந்த முடிஞ்சஸ். ஓ, நசிரி ராட்சுவே இருக்கீங்க. ஓ இல்ல, அதை செய்யாதே. சரி, வா, பொத்தானை அழுத்து. நான் நீலதை அழுத்துவேன். Just ஓ சரி. அசனைக்கு கீழ் செடிய ஒரு நீல மணல் மினுமினுக்கும் துகள்களுடன் ரொம்ப அழகா இருக்கு. அதை பிடி. ஓ என்ன? இது மணலா? ஓ, இது உண்மையில் நீல அழகான மினுமினுக்கும் மணல். அதெல்லாம் போல இருக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் இதனுடன் விளையாட முடியும். இது மிகவும் நகைச்சுவையானது. பாருங்கள். ஹே, கூல். நான் முழுவதும் பிசுப்பான சதையில் சிக்கிறேன். குள். நிச்சயமாக இங்க எல்லாம் குள் தான். எம்மா தள்ளு. ஆகவே எனக்கு ஏதாவது குள் கிடைத்தால் சரி. இதை
ஆமா இப்போது இத பற்றி பார்ப்போம். எனக்கு ஒரு பெரிய பாக்கெட் காண்டி பாப் உள்ளது. அதையெல்லாம் உன்கிட்ட ஊத்துவேன். இல்ல, அது ருசியாக இருந்தால் போதும். ஏதாவது இனிப்பு இருங்கள். இது என்ன? ஓ, ஆமாம், எனக்கு அதிர்ஷ்டம். எவ்வளவு வேடிக்கை! எனக்கும் வேண்டும். கொஞ்சம் கொடு, நான் இன்னும் பெறுவேன். நீ என்ன செய்கிறாய்? ஏன் என்னை கடிக்கிறாய்? அதுவே அந்த பேக்கேஜின் முடிவு. ஏய், சாப்பிடு. இது வேடிக்கையாக இருக்கிறது. வாங்க, அதை குத்திவிடு. மேலும் பொத்தான்கள். எதை தேர்வு செய்வது? இதை அழுத்துவேன். நான் பார்க்கிறேன். நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம். ஓ ஆம், நீங்கள் மிகவும் சுவையான உணவை பெறவில்லை. ஆனால் அது பரவாயில்லை. நான் அதை சாப்பிடவில்லை என்பதே நல்லது. வாசனை நிச்சயமாக. இதோ பிடி. அது பூனை உணவு. அதுதான், முழு பேக்கேஜ் முடிஞ்சு விட்டது. நீ ஒரு சிறிய பூனைக்குட்டி போல இருக்கிறாய். எவ்வளவு பயங்கரம்! உனக்கு என்ன ஆச்சு, ஜேன்? வாசனை அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? அதை தள்ளுங்கள். சரி சரி, இதை அழுத்துகிறேன். அடிவாச சவாமெங்கே சீங் அதிர்ஷ்டமில்லை. நீங்க ஒரு முழு கிண்ண முட்டைகளை பெற்றுள்ளீர்கள். கச்சா முட்டைகள். புரியுதா? அங்கே என்ன இருக்கிறது? ஓ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது! இல்லை, மொத்த முட்டைகள் நான் வேண்டாம். இல்லை 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 இல்லை, நிறுத்து. இது எப்படி இருக்கிறது? அழகே. அவை மிகவும் அருவருப்பாக இருக்கின்றன. இவை அனைத்தும் இதில்தான். இது மிகவும் ஒட்டி கொண்டிருக்கிறது. எதற்காக? ஓ எம்மா, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நீ முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? அதை எடு. ஓப்ஸ். ஓ ஓ இல்ல, நான் தவறுதலாக அழுத்தி விட்டேனா? விளைவு இது. ஆமாம், நான் பார்க்கிறேன். சரி, இந்த முறை என்ன விழும்? அருமை. ஆகவே ஒரு கேன் கோகா கோலா மற்றும் மாவு ஒரு சிறந்த ஜோடி. அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரி சரி சரி. ஒரு பெரிய கோகா கோலா டின் ஊற்றப்படுகிறது. என்ன என்ன அது? சரி, எப்படியாவது நான் என் முகத்தை கழுவிக்கொள்கிறேன். மிகவும் ஒட்டுண்டு. கோகா கோலா முடிஞ்சிட்டது. இப்பொழுது எல்லாம் முடிஞ்சிட்டதுன்னு நம்புறேன். இப்போ டெசர்ட். கொஞ்சம் மாவு. ஓ, மீண்டும் என்னை மீண்டும் ஏதோ விழுந்தது. என்ன செய்ய? அதுதான், மாவு முடிஞ்சது. இப்போது நான் அதை சுத்தம் செய்கிறேன். எனது கண்களை திறக்க வேண்டும். ஓ இல்லை, எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஹே, எப்படி இருக்கிற? அதை தள்ளு. இல்ல இல்ல, எனக்கு இதுதான் வேண்டும். சரி, பார்க்கலாம். ஓ, உங்களுக்கு அதிர்ஷ்டம். இங்கே ஒரு பேக்கேஜ் whipped cream. நான் அதை எனக்கே சாப்பிட விரும்புகிறேன். இதோ. என்னவோ அருவருப்பாக இருக்கக்கூடாது என்று நம்புறேன். ஓ, அது காற்றோட்டமான கிரீம். அது அருமை. இது என்ன? முழு ஜார்? ஓ, சூப்பர். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இறுதியாக சுவையான ஒன்றை பெற்றேன். இது அழகாக இருக்கிறது. சிற்றுண்டிகள் இன்றி விட மாட்டேன். முழு ஜாடி சுவையான பொருட்கள். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அது என்ன வெளியே பாய்கிறது? ஓ, அது ஸ்பிரிங்கிள்ஸ். அதுடன் சுவை இன்னும் மேம்பட்டுள்ளது. இது முடிஞ்சது போல தெரிகிறது. சரி. வாவ், எனக்கும் அது வேண்டும். என்ன? ஓ, அது சரி. வா, பொத்தானை அழுத்து. சரி, எனவே நான் இதை தேர்வு செய்கிறேன். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த முறை என்ன கிடைச்சது? ஓ, ஒரு சிறந்த உணவு. எனவே நான் ஒரு பெரிய பை மசாலா நூடுல்ஸ் பெறுவேன். என்ன? நூடுல்ஸ்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. நீங்கள் அது விரும்பியதில் மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ இல்ல, இது மிகவும் அச்சம்! ஓ, உன்னிடம் தீ இருக்கிறது. நான் உன்னை காப்பாற்ற வேண்டும். இதோ கொஞ்சம் தண்ணீர். ஓ ஓ அருமை, நன்றி. ஆம், அது மிகவும் சிறந்தது. அப்படியா? அது உதவியதா? ஓ, நன்றி கடவுளே. வாங்க போகலாம். வா, தள்ளு. நான் இதை அழுத்துவேன். சிவப்பு நிறத்தை. ஓ
அதுபோல என்ன ஒரு குழப்பம். அதை பற்றி மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் மற்றும் அதன் எலிகள் இவ்வளவு சிறிய சத்தமுள்ளவை. பயங்கரம். சரி, அவற்றை எடுத்துக்கோ. என்ன இருக்கிறது? ஓ ஓ ஓ எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எவ்வளவு எலிகள். நாங்கள் அவற்றை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். உன்னை பார்த்து வருத்தமாக இருக்கிறது. அதை தள்ளு. சரி, நான் கவனம் செலுத்தி இதை அடிப்பேன். சக்கரம் சுழல்கிறது. நீ பெறுவது ஐயோ, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. உனக்கு ஒரு கிண்ணம் புழுக்கள் கிடைத்தது. அதனால நான் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவேன். இவ்வளவு பயங்கரம். அவை என் முகத்தில், என் முடியில் இருக்கின்றன. அவை எங்கும் இருக்கின்றன. நான் அதை பார்க்கவே மாட்டேன். பயங்கரம். நாங்கள் அவற்றை அகற்ற வேண்டும். என்ன? அங்கே என்ன இருக்கு? சுவாரஸ்யமா இருக்கு. என்னை கடிக்காதே. ஓ, நான் பொத்தானை அழுத்தியதாக நினைக்கிறேன். ஆம், நீ செய்தாய். ஆகவே இப்போது நாங்கள் காத்திருக்கிறோம். முக்கியம். இது வெற்றி. அது எங்கே? ஆம், அதுதான் பிடி. ஓ என்ன சாவி? நான் இங்கிருந்து வெளியேற முடியுமா? அருமை. இப்போது கதவை திறந்து சுதந்திரம். ஹூரே, நான் போகிறேன். ஹே, என்னையும். எனக்கு ஃப்ராஸ்டிங் வைக்கப்பட்ட டோனட் வேண்டும். காரணம் அல்ல, பாட்டி உனக்காக எல்லாம் சமைப்பார். எளிது. சரி பாட்டி, நீங்கள் ஏற்கனவே மாவை நெக்க எப்போது நேரம் எடுத்தீர்கள்? அனுபவம் நீண்ட காலம் பயிற்சி மேற்கொண்டவர்களுக்கு உண்டு. மட்டை வெட்ட நான் ஒரு சிறப்பு அச்சு வைத்திருக்கிறேன். பொரிக்க நான் அதிக எண்ணெய் எடுப்பேன். ஆகவே டோனட் உள்ளே சதை பதமாகவும் வெளியே கடினமாகவும் இருக்கும். நானும் இதே செய்வோக்களா என தெரியவில்லை. இதில் சிக்கல் என்னவென்றால் ஒரு வார்ப்புருவை எடுத்து மாத்திரை ஆட்டையை வெட்டிவிடலாம். அவ்வளவே. அப்பொழுது எண்ணெயை எடுக்க வேண்டும் இல்லையா? நான் நிறைய ஊற்றியதனால் இன்னும் கூடையை கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நம் அடுப்பை கட்ட வேண்டும். நான் பெரிய டோனட் செய்வேன். போவையாம். ஓ, என்ன மறு. அப்பாடி, சமையலறை குழந்தைகளுக்கான இடமில்ல. நான் 20 மாதங்களில் பண்ணிருக்கிறேன். புகையை நான் சமாளிக்க முடியும். இதோ எடுத்துக்கொள். சரி, உனக்கு கிடைத்தது. ஓ, இதை அணைக்க வேண்டுமா? எனக்கு சரியாக இருக்கிறது என நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய டோனட்கள் எப்படி மாறிவிட்டது? இது சரியானது அல்ல. நாம் இதை வெளியே போட வேண்டியதுதான். ஓ ஜேன், நீ பாட்டியை மிகவும் பயமுறுத்துகிறாய். இங்கே சிக்கலானது என்ன? எனக்கு புரியவில்லை. எல்லாம் தயாராக வைத்திருக்க. டோனட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். ராபி, நிரப்புவதற்கு ஸ்ட்ராபெர்ரி சாஸ் சேர்க்கிறேன். இப்போது டோனட்டை பருப்பில் டிப் செய்ய வேண்டும். இதற்கான தயாரிப்பு அனைத்தையும் முன்கூட்டியே செய்துவிட்டேன். அவை இறுதி கட்டங்களாகவும் நன்றாக நடந்துள்ளது. பாட்டி அதனை அழகாக செய்ய முடியாது. ஆனால் பாட்டி வெற்றியடைய மாட்டாளா என்று யார் கூறினார்கள்? நல்ல டோனட் செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரிகிறது. கைக்குழை போல் வடிவம் கொண்டது. நான் என்ன செய்வேன்? இந்த சீஸ் தவிர மற்ற பொருட்கள் எதுவும் இல்லை. என்னிடம் பிரமாதமான ஒரு யோசனை இருக்கிறது போலும். சீஸும் மாவை போல் இழுக்கலானது. எனவே இதிலிருந்து சீஸ் டோனட் செய்வேன். நாம் செய்வோம். நான் சில சிப்ஸ்கள் துகள்களை சேர்க்கிறேன். சிப்ஸ்கள் கொள்வோம். என்ன நடக்குது? பூகம்பமா? இல்லை, உங்கள் பெண் பேரன் விளையாட்டுக் கொண்டிருக்கிறாள். அமைதியாயிருங்க. நான் விளையாடவில்லை. நான் குழந்தை குளோரியாவுக்கு சமைக்கிறேன். எனவே இப்போது அதில் ஒரு டோனட்டை புரியலாம். அது சிறப்பாக தோன்றுகிறது. ஆனால் ஏதையா பரவாமல் இருக்கிறது. எனக்கு தெரியும். டேனட் ருசியாக இருக்க அதை நன்றாக புளிக்க வேண்டும். அதிலும் அடுப்பில் வாணலியின்றி செய்வது நல்லது. ஏனெனில் அது அப்படி செய்ய சுவாரஸ்யமாக இருக்கும். ஜேன், நீ எவ்வளவு அனுபவிக்க முடியும்? அது எந்த கேந்தான் முதல் சுற்றில் வெல்ல போகிறதோ? பள்ளியில் சமைத்த டோனட்டுகள் இருந்தால் பாட்டியிடமிருந்து அங்க பார்வை கொண்டே வைப்பவர்கள், அல்லது அது சகோதரி ஜேன் தயார் செய்த சீஸ் தட்டு இருக்கலாம். என் கண்கள் கோர்க்கின்றன. காட்டில் அழகான இளஞ்சிவப்பு வட்டல்கள். வாவ், அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அவற்றில் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி உள்ளது. இல்ல. ஓ, அதே ருசியே. நான் அதன் பால் ஈர்க்கப்படவில்லை. ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமான டோனட். நாம் அதை முயற்சிக்க வேண்டும். இந்தது நீண்டு உருகி உங்கள் வாயிலை கரைகிறது. மிகவும் நல். ஆனால் எது நான்? ஆம், சரி. பழச்சார பாலடி பந்துகள் வென்றுவிட்டன. நான் அதை தெரிந்து கொண்டேன். இப்போது எனக்கு ஒரு பிரத்யேகமாகவும் சுவையான சாலட் சாப்பிட ஆசையாக வேண்டுமா? இது சீசர் சாலட், ரோம்பிசா சாலட். இப்போது நான் ஒவ்வொன்றையும் சிறிது குறைவாக நறுக்க போகிறேன்.
ஓ உற்றவர் போல நடிக்காதே. அது பண்ணதை நிறுத்துங்க. இளம் பெண்மணி, சமையல் அறையில நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கையில் கத்தி இருக்கும்போது காய்கறிகளை கவனமா நறுக்கி அழகா ஒழுங்காக்கணும். மற்றும் கோழி, சுவையான கோழி, அதை காய்கறிகளோட சேர்க்கணும். அதை நான் சொல்ல மாட்டேன். இப்போது ஒரு அழகான சுய சேவையாக எப்படி செய்யலாம் என்று உங்களுக்கு காட்டுகிறேன். இதற்காக ஒரு முழு கையளவு கீரையை பிளெண்டரில் வைக்கிறேன். பிறகு நான் அதில் கொஞ்சம் தண்ணீர் சேர்க்கிறேன். அதை கலக்குவோம். இல்ல ஜேன், இது தாய் உணவு. தயாரான கலவை ஜெல்லியாக மாற்ற விரைவாக குளிர வைக்க வேண்டும் மற்றும் அதை ஒரு பிளேட்டில் வைக்கவும் செய்யலாம். அருமை, அது ரசிக்கத்தக்கது. ஆம் அம்மா, ஆனால் இப்போது நீங்கள் உணவிற்கு காய்கறிகளை சேர்க்கலாம். மேலும் மார்பகம் துண்டங்களை வெட்டலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரு சிறிய பாட்டிலில் எண்ணெய் முற்றிலும் அழகானது விவரங்களில் உள்ளது. என்னுடைய உணவில் எண்ணெய் சேர்ந்து ஒரு உணவை கேடு கிடக்க முடியாது இல்லையா? பாட்டி, ஆனால் என்னை பற்றி என்ன? எனக்கு காய்கறிகள் வெட்ட நேரம் இல்லை. ஜேன், நீ கலந்து கொள்வதற்கு இது என்ன ஒரு அதிர்ச்சி! இது ஒரு மலை போன்ற மிச்சங்களாக இருக்கிறது. இது போன்ற ஒரு உணவு வெற்றி பெறாது. நான் எதையாவது யோசிக்க வேண்டும். நான் உனக்கு ஒரு சீனி காய்ச்சி செய்வேன். குளோரியா, நீ எதையும் வெட்டவும் தேவையில்லை. சிறிய துண்டுகளாக சின்னம் செய்தால் போதும். ஜெல்லி கண்களையும் மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கவும். அப்புறம் அது சரி. ஓ, எவ்வளவு அழகான மற்றும் சுவையான உணவு பானங்கள் நமது போட்டியாளர்கள் செய்திருக்கின்றனர். ஆனால் இந்ததை குளோரியா விரும்புவாளா? நாம் இப்பொழுது தெரிகிறது. நான் இந்த பசுமை 31. ஜெல்லி விஷயத்தை கொள்வேன். நான் இதை முயற்சிக்கிறேன். குழப்பமானதாக? என்ன குழப்பம்? இல்ல, இந்த சாலடுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த சலாடு மிகவும் சாதாரணமாக தேடுகிறது. எளிய சலாட், எளிய சுவை, சிறப்பு எதுவும் இல்லை. சரி, போகலாம். வாவ், எவ்வளவு சூப்பர்! இதோ ஒரு மார்மலேட் ஜில்லி சாலட். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு இது மிகவும் பிடித்துள்ளது. இது வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆம், எனக்கு இது பிடிக்கும். ஹூரே, எனக்கு தெரியும். ஹை பைஃப் கொடுத்து வாங்க. இதுவை பற்றி கூடுதல் எளிமையாக இருக்க முடிவதில்லை. பாட்டி, அதை செய்ய முடியும். உன் சகோதரியும் அதை செய்ய முடியும். பெரியவளே, பொரிப்பதை சாப்பிடறே. பாட்டி, எனக்கும் ஒன்று கொடுத்து விடு. அது பொழிவது போல தெரியவில்லை. ஏன் இவ்வளவு சற்றே எண்ணெய் வருகிறது? பாட்டிலை கலக்குவேன். இல்லை, நான் அதை உடைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆஹா, ஜேன், இல்லை. பாட்டி, சமையல் தொடங்கலாம். நான் 2 முட்டைகளை உடைத்து விடுகிறேன். இப்படி இதை உடைத்து விடுவேன். அஃப், நான் மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன். இப்போது தீட்டில் அப்படி பவுங்க உங்கள் அரிசிக்கு வல்லோர மட்டும் இல்லை. இதுதான் என் செயல். முதலில் நான் கிரீமை கொஞ்சம் சூடாக்குவேன். நான் ஆரஞ்சு தோல் இழுத்து மற்றும் ஒரு ரகசிய பொருளை அதனுடன் சேர்ப்பேன். அதன் உதவியால் உணவு சிறந்த உணவகங்களில் இருப்பதைப் போலவே இருக்கும். நான் பீச்சுகளை நறுக்கி அதில் இம்மாதிரியான மாலிகுலர் சமையல் பொருளை சேர்ப்பேன். சிறிய சாமானிய அதிசயத்தை உருவாக்கி மொலிகுலர் முட்டைகளை வறுக்க நேரம் வந்துவிட்டது. இதோ அதை ஒரு தவாவில் ஊற்று. இதோ, வாவ், இதை யூடியூப்ல பார்த்திருக்கிறேன். என்னுடைய சாம்பல்கள் அவை. எதிரெல்லாம் தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை கொடூரம்! ஆமாம், குட்டி குளோரியா போராடுகிறாள். பாட்டியின் முட்டைகள் மிகவும் விருப்பமளிக்கும் வகையில் இருக்கின்றன. ஆம் ஜேன், இந்த சுற்றில் உனக்கு வாய்ப்பு இல்லை. குட்டி குளோரியாவின் மனம் நோய்க்குரிய சமையலை விரும்புமா? நாம் இப்போதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எங்கு தொடங்குவது? இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். ஆமாம், தவறில்லை. சரி, இது வெண்ண. இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். வாவ், என்ன விசித்திரமான முட்டைகள்! வாவ், இது இனிப்பு. இது எப்படி நல்லிருக்கிறது! எனக்கு இது பிடிக்கும். நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். நான் அதை தெரிந்தேன். பாட்டி, சோளம் வாங்க. நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அன்புக்குரியவரே. எனக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி. சாண்ட்விச் எளிது. நானும் அடிக்கடி நுடல்லா வைத்த டாஸ்ட் சாப்பிடுவேன். இந்த முறை நான் சிறிது சுவை மிகுப்பு செய்ய போகிறேன். எனக்கு பிடித்த மார்ஷ்மெலோக்கள், ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார்கள், இனிப்பு மற்றும் புளிப்பு மேர்மலேட் ஜிபுக்கள் சேர்க்கிறேன். இது எவ்வளவு சுவையோ! ஆனால் இந்த சாண்ட்விச்ல இன்னும் ஏதோ குறைவாக தோன்றுகிறது. ஆமாம், இனிப்பு ஜெல் மற்றும் புளிக்கமான அமிலம் மிட்டாய். என்ன சிறந்த யோசனை! அசல், ஆனால் பாரம்பரிய சமையல் முறை பின்பற்றுவது நல்லது என நினைக்கிறேன். கடுகு, ஹாம், சீஸ்,
கீரை இலைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கவும். இப்போது செருப்பு இரண்டு புறமும் பொன்னிறமாக பொரித்துக் கொள்ளலாம். இல்லை பாட்டி, அவர் முதலில் என்னை கடித்தார். சரி. இப்போது முக்கியமான அற்புதமான உணவு நடைல்களாகும். நத்திரம் எவ்வளவு நாற்றமோ. என்ன மனம்! இது பாரிசு போன்ற மனத்துடன் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். நான் கடல் உணவுகளை சேர்க்கிறேன். ஹோ, அருமை! இறுதியாக அச்சில் மூடு செய்யப்பட்ட சாணத்தை சேர்க்கிறேன். என்ன பாட்டி காய்ந்து போயிருக்கிறார். இது ஓர் உணவு கலை நீட்சியம். நம்ப முடியாதது. நான் என்னை மீறியுள்ளேன். ஒரு நல்ல சாண்ட்விச்சையும் செல்ல வேண்டும். ஆஹா, சாக்லேட் உருகிவிட்டது. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். நாம் ஒரு பெட்டியில் தண்ணீர் எடுத்து அதிலே இரட்டுப்படும் ஐஸை சேர்க்க வேண்டும். இப்போது பரவலாக சாக்லேட் வடிவங்களை விடலாம். அதற்கு பின் அது எந்த வடிவத்திலும் உறையும். இந்த டிப்ஸை நான் டிக்டாக்ல பார்த்தேன். ஆஹா, நல்ல வேலை. இதை செய்யலாம். பல்வேறு போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு விதமான சாண்ட்விச்கள். குளோரியா எதை தேர்வு செய்வாள்? நாம் இப்போதே தெரிந்து கொள்வோம். அஹாடி, இப்படியான அழகான சிறிய இதயம். இவ்வளவு சாதாரணமான சாண்ட்விச் என்னவாக இருக்கிறது? ஐ, இது மிகவும் அசிங்கமான சுவை. ஐ, அது நகங்கள். யார் இதை? அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அது அற்புதமான சாக்லேட் இதயம். எவ்வளவு ருசியானது. என்னை ஒரு இனிப்பு சாண்ட்விச் பிடிக்கும். தெரியே, இந்த சாண்ட்விச் சாதாரணமாக தோன்றுகிறது. நாம் இதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாரிடமிருந்தும் சிறந்தது. நான் இதை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஆமா தாத்தா. நான் கழிவினி என்று இருக்கிறேனா?